ஹாய் ஆல், நான் இன்றைக்கி லஞ்சுக்கு கனவா தொக்கு அண்ட் சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டா, கனவா ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை பாயில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே நிறைய ஆயில் அண்ட் சின்ன வெங்காயம், பூண்டு தான். ஸோ எல்லாமே போட்டு கூட கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் போட்டு அதை நல்லா வதங்க விடணும் சிம்மில் வச்சு. அது வதங்குற டைமில் நம்மளோட ஸ்குவிட் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ பாயிலான ஸ்குவிட்டை வந்து அந்த மசாலா கூட எடுத்து போட்டுட்டு, அது கூட கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் சால்ட் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வேக விட்டுடணும். இன்பிட்வீன் கொஞ்சமாக கோகோனட், அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஜஸ்ட்டு சதைச்சி எடுக்கணும். ஒரு அடி மட்டும் எடுத்து போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு இன்றைக்கி சப்பாத்திங்கிறதுனால நான் இன்பிட்வீனில் சப்பாத்தியுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். லஞ்சுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக கீ போட்டுக்கிட்டேன். அண்ட் நம்ம ஸ்குவிட்டில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் தக்காளி போட்டு அதை எகெயின் கவர் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா செம ஸ்பைசி அண்ட் செம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஆஃபீஸ் அப்படி இல்லை காலேஜ் கொண்டு போகும்போது அந்த சீ ஃபுட்டோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா, லாஸ்ட்டாக கொஞ்சம் கரி லீவ்ஸ் போட்டு அது மேலே கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவுமே தெரியும்.